மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களோடது நடத்தி கொடுப்பதற்கு உங்களுக்காக நாங்களும் நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. மிகச் சிறப்பாக இருக்கிறது. நாங்க தான் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவ்வளவு பேரை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ஒரு கலை. அத வந்து சிறப்பா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நாங்க இடையில நான் அப்படி வர்றேன். உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு இடைவெளி இருக்குன்னா நீங்க எனக்கு ஒரு தொலைபேசி பண்ணிருங்க. நான் அதை உங்களுக்கு ஃபில் பண்ணி தந்துடுறேன். ஓவியம் என்ன 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 நிகழ்ச்சியில உங்களுக்கு இடைவெளி கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க எனக்கு தொலைபேசி பண்ணிருங்க. நாங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பாக செய்கிறோங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி, 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 நன்றி. சரிங்க ஐயா. இப்பொழுது நம்மளுடைய நிகழ்வில் புகழினி பன்னாட்டு தமிழ் உயராய்வு இதழும் லண்டன் தமிழ்மொழி கலைக்கழகமும் இணைந்து நடத்துகின்ற காவேரி தென்கரை திருத்தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது 59வது தலமான திரு பாம்பரம் பற்றி உரையாற்ற இருக்கின்றார் சென்னையை சார்ந்த திரிபுர சுந்தரி அம்மையார் அவர்கள். அதற்கு அறிமுக உரை ஆற்ற இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவை சார்ந்த அன்பு ஜெயா ஐயா அவர்கள். அனைவரும் ஆதரவு கொடுத்து எங்களுடைய நிகழ்வை சிறப்புட செய்வதற்கு லண்டன்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு இணைஞ்சிருக்காங்க, ஆஸ்திரேலியாவில இருந்து இணைஞ்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவில இருந்து இணைஞ்சிருக்காங்க. அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இப்பொழுது ரிஜா அவர்கள் பஞ்சபுராணம் பாடுவார்கள். இறைவணக்கமாக பாடுமா. திருச்சிற்றம்பலம். இறைவணக்கம். முதல் தேவாரம். மை மறு பூங்குழல் காற்றை தூற்ற மானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியாமரை யோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம்மிறையே இம்மை யாத முக்கன் ஈசன் என் நேச இதன் கொள் சொல்லாய் மெய் மொழிமறை யோகிழலை விண்ணிலி கோயில் விரும்பியனே. இரண்டாவது திருவாசகம். மெய்தானரும்பி வீதிர் வீதிர் துன்வீரையார் கலட்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளாம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதானே கில வீடனூடை யான் என்னை கண்டு கொள்ளே. மூன்றாவது திருவிசைப்பா. என்னை உன் பாத அங்கயம் பண்ணிவித்து என்பெல்லா முருகனி எளி வந்து உன்னை என் பால் வைத்து எங்கும் என்னன்றோ ஒளிவு அற நிறைந்த ஒன் சுடரே முன்ன என் பாச முழுதும் மகள முகத்தலை அகத்தம்ம தெனக்கே கண்ணலும் பாலும் தேனும் மரமுதும் கனியும் அமையினை ஆயினையே. நான்காவது திருப்பல்லாண்டு. மிண்டு மனத்தவர் போன் மின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மீன் கொண்டும் கொடுத்தும் கூடி கூடி
ஈசற்கு ஆட்சி மென்கொள் ஆம்புகந்தே அண்டம் கடந்த பொருள் அல்லவே இல்லாந்தோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. ஐந்தாவது பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணிய அழகில் சோதிய அம்பலத்தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்கும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நமக்கு இது இறைவணக்கம் பாடிய அந்த குழந்தைக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அவர்களுடைய குருவுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றோம். இனி நமக்கு அறிமுக உரை ஆற்ற இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவை சார்ந்த அன்புஜெயா ஐயா அவர்கள். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் திருபுரி சுந்தரி அம்மையார் அவர்கள். நம்மளுடைய நிகழ்வை நமக்கு தொலைக்காட்சியில் தமிழ் டிவி அமெரிக்கா டிவி ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கும் நம்ம நன்றியை உரித்தாக்கி கொண்டு நான் இந்த நிகழ்வை அன்புஜெயா ஐயாவிடம் ஒப்படைக்கின்றேன். அறிமுக உரைக்காகவும் சொற்பொழிவுக்காகவும். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். புகழி பன்னாட்டு தமிழ் உயராழ்வு இதழ் மற்றும் லண்டன் தமிழ்மொழி கலைக்கழகம் இணைந்து காவேரி தென்கரையில் அமைந்துள்ள தேவார திருத்தலங்கள் பற்றி நடத்துகின்ற பன்னாட்டு பயிலரங்கத்தில் 59ஆம் நாள் நிகழ்வான இன்று திருப்பாம்புரம் என்ற திருத்தலம் பற்றி உரையாற்ற இருப்பவர் முனைவர் திருபுர சுந்தரி கார்த்திகேயன் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் MA, MPhil, BA, PhD பட்டங்கள் பெற்று சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். 30 ஆண்டுகளுக்கு மேல் பயிற்றுவித்தலிலும் இலக்கிய ஆய்வுத்துறையிலும் அனுபவம் உள்ளவர். பாடத்திட்டு குழு உறுப்பினராகவும் கடமையாற்றுகின்றார். இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காவியங்கள் இவருடைய சிறப்பு துறைகளாகும். 60க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு கருத்தரங்கங்கள் மாநாடுகளில் பங்களித்து கட்டுரைகள் படைத்துள்ளார். விநாயகர் அகவல் உரை, சிவபுராணம் உரை, திருவருட்பாவில் திருத்தணிகை பதிகங்கள், வீரபத்திரர் வழிபாடு உள்ளிட்ட நூல்களுக்கு ஆசிரியராகவும் இணை ஆசிரியராக 9 நூல்களையும் வெளியிட்டுள்ளார். 8 ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகின்றார். சைவ சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். இத்தனை சிறப்புகளையுடைய அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பது நமக்கு சிறந்ததொரு வாய்ப்பு என்று கூறி அம்மா அவர்களை திருப்பாம்புரம் திருத்தலம் பற்றி உரையாற்றும்படி அடியவர்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு அரங்கத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அம்மா, நீங்கள் உங்க உரையை துவக்கலாம். அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. திருபுர சுந்தரி அம்மா. கேக்குது. இப்ப கேக்குது. பேசலாம். என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் தோன்றா துணையாய் நின்றருளும் குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இங்கு குழுமி இருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த வாய்ப்பை நல்கிய புகழினி பன்னாட்டு தமிழ் உயராய்வு இதழ் மற்றும் லண்டன் தமிழ் கல்விக் கழகத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஜெயவாணி அம்மையார் அவர்களுக்கும்
உரிய நேரத்தில் உரிய படங்களை எல்லாம் தந்து உதவவிருக்கின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அன்புஜெயா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற திருத்தலம், இறை அருளால் நாம் தரிசிக்க இருக்கின்ற திருத்தலம் அருள்மிகு பாம்புரநாதர் உரைகின்ற திருப்பாம்புரம் என்ற திருத்தலமாகும். இந்த பாம்புரநாதர் என்று பார்க்கும் பொழுது மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்ற மூவகையிலும் சிறந்த ஆலயமாக திகழ்வது, சிறந்த திருத்தலமாக திகழ்வது இந்த திருப்பாம்புரம் என்பது. இந்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் தனித்த சிறப்புடையதாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாம்புரம் என்ற இந்த திருத்தலத்தை நாம் இப்பொழுது தரிசிக்க இருக்கின்றோம். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 122வது தேவார தலமாக அமைந்திருக்கின்றது என்பது இதனுடைய தனிப்பட்ட சிறப்பாக அமைகின்றது. தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தை அப்பர், சுந்தரர் ஆகியோர் ஒவ்வொரு பாடலிலும் திரு ஞான சம்பந்தர் தனிப்பதிகமாக ஒரு பதிகத்தையும் பாடியுள்ளார். காவிரி தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தலங்களில் 59வது திருத்தலமாக அமைந்திருப்பது இது. பொதுவாக ஆணை தொழுத தலம் திரு ஆணைக்கா என்று சொல்லப்படும். எறும்பு தொழுத தலம் திரு எறும்பூர் எனப்படும். இங்கு பாம்பு தொழுத தலம் திருப்பாம்புரம் என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே பாம்புர நன்னகர் என்றே இதனை குறிப்பிடுகின்றார். அருணகிரிநாதரும் திருப்புகழில் இந்த திருத்தலத்தை பற்றி மிக அற்புதமாக குறிப்பிட்டு பாடியுள்ளார். இந்த தலத்திலே ஆதிசேடன் வழிபட்டான், நாகதோஷம் நீங்கும், நல் வாழ்க்கை அமையும், மகப்பேறு கிட்டும், திருமண தோஷங்களெல்லாம் நீங்கும், ராகு கேது என்ற சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் என்பதெல்லாம் இந்த திருத்தலத்தை பற்றிய ஒரு அடிப்படை நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த திருப்பாம்புரம் திருக்கோவிலே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளிலும் புராதனமான ஏடுகளிலும் ஓலை சுவடிகளிலும் இந்த திருத்தலத்தை பற்றிய எண்ணற்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. அதுல முதல்ல நம்ம திருக்கோவிலினுடைய சிறப்பை, தல வரலாற்றை அறிவதற்கு முன்பாக இந்த திருத்தலத்தினுடைய அமைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிழக்கு நோக்கிய நிலையிலே 3 நிலைகளை கொண்ட அற்புதமான ராஜகோபுரங்களை கொண்டிருக்கின்றது. ஆதிசேஷன் தீர்த்தம் இங்கு காணப்படுகின்றது. ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தியம் பெருமானின் திருக்காட்சியை கண்டு மகிழலாம். இவர்களை கடந்து நாம் இறைவனை தரிசிக்க உள்ளே நுழையும் பொழுது திருப்பாம்புரநாதர் சந்நிதி காணப்படுகின்றது. கருவறை விமானத்திலே சட்டைநாதர் வீற்றிருக்கின்றார் என்பது இத்திருக்கோயிலிலே தனித்த சிறப்பு. சட்டைநாதர் சந்நிதி எல்லா இடங்களிலும் காணப்படுவதில்லை.
சில திருக்கோவில்களில் மட்டுமே காணலாம், சீர்காழியிலே பார்க்கலாம். அதே மாதிரி இங்க திருப்பாம்புரத்திலே சட்டைநாதரை தரிசிக்கலாம். இங்க விமானத்திலேயே சட்டைநாதர் திருக்காட்சி வழங்குகின்றார். தென் திருச்சுற்றிலே மலை ஈசர் சன்னதி தனித்த கோயிலாக அமைந்திருக்கின்றது. சிறிய மலை போன்றிருக்கக்கூடிய இதிலே ஏற சில படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. இதன் மீது ஏறி நின்றால் மலை ஈசரையும் நாம் தரிசிக்க இயலும். இறைவனுடைய கருவறை விமானத்தையும் கண்டு வணங்குவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது. இறைவனுடைய திருக்கருவறையை சுற்றி அகழி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. இந்த அகழியை சுற்றி 3 புறங்களிலும் மண்டபம் அமைந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. மேற்கு பகுதியிலே கன்னி மூலையிலே ராஜராஜ விநாயகரை நாம் கண்டு தரிசிக்கலாம். மிக அற்புதமான ஒரு திருப்பெயரை கொண்டு இங்கே விநாயக பெருமான் திருக்காட்சி வழங்குகின்றார். வேறு திருத்தலங்களிலே விநாயகருக்கு இந்த திருப்பெயரை நாம் பார்ப்பது என்பது மிக அரிது. அரசர்களுக்கெல்லாம் அரசராக அருள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கன்னிமூல கணபதியாக ராஜராஜ விநாயகர் காட்சியளிக்கின்றார். அருகே வள்ளி தெய்வஸ்தானை சமேத முருகப்பெருமானை நாம் கண்டு வணங்கலாம். இத்திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தல விருட்சம் வன்னி மரம் மிக அற்புதமான ஒரு மரமாக இந்த வன்னி மரத்தை மிக சில கோவில்களில் மட்டுமே இந்த வன்னி மர காட்சி காணவில்லை. இந்த வன்னி மரத்துக்கு தனித்த சிறப்பு உண்டு. வன்னி மரத்தின் கீழே விநாயகரை வைத்து வழிபடுவதும் நாகர்களை வைத்து வழிபடுவதும் நம்முடைய பாரம்பரியமான ஒரு முறையாக அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய ஈசன் வன்னிமரத்தின் கீழே ஈசனுடைய திருவுருவத்தை அமைத்தும் நாம் வழிபாடு செய்வதை பார்க்கின்றோம். பொதுவாகவே வன்னி மரத்தை சுற்றி வந்தால் அனைத்து வினை பயன்களும் நீங்கிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. எப்பொழுதெல்லாம் சுற்ற வேண்டும் என்றால் வன்னி மரம் பக்கத்துல இருக்குன்னா அனுதினமும் சுற்றினாலே வாழ்க்கையில் வெற்றிப்படியை அவர்கள் ஏற முடியும் என்பது என் சத்குருநாதருடைய அருள்மொழியாக அமைந்திருக்கின்றது. இந்த வன்னி மரத்தை தசமி திதி என்று பெண்கள் எல்லாம் சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னா அன்றைக்கு இந்த வன்னி மரத்தினை சுற்றி வரும் பொழுது அந்த பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகமாகும், சுமங்கலித்துவ சக்தி பெருகும் என்பது என் சத்குருநாதருடைய அருள் வாக்காக அமைந்திருக்கின்றது. ஆக இந்த வன்னி மரத்தின் கீழே வன்னி ஈஸ்வரர் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து நம்ம திருப்பாம்புரநாதரை தரிசிக்க இருக்கின்றோம். கிழக்கு நோக்கிய நிலையிலே மிக அற்புதமாக லிங்க வடிவத்திலே திருப்பாம்புரநாதர் திருக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உற்சவமூர்த்தி ஆதிசேஷன் இறைவனை தொழுத வண்ணம் இங்கே திருக்காட்சி வழங்குகின்றார். நாகங்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவர் ஆதிசேஷன். வடக்கிலே அன்னை வண்டுசேர் குழலி சந்நிதி அமைந்துள்ளது. இத்தனை அற்புதமான ஒரு திருப்பெயர் பாருங்க. இந்த திருக்கோயில் அம்பிகையும் கிழக்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய ஒரு திருக்கரத்தில் தாமரை மலர் காணப்படுகிறது. இன்னொரு திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலையை கொண்டிருக்கின்றார். வரத அபய முத்திரையுடன் அம்பிகை அருட்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அம்பிகையினுடைய திருத்தோற்றம் இங்கே திருப்படமாக உங்கள் கண்முன் அந்த
திருப்படத்திலே அம்பிகை திருக்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றாள். ருத்ராட்ச மாலையை கையிலே கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்பிகை வரத முத்திரை, அபய முத்திரை என்ற இரண்டையும் கொண்டு அருள் பாலிப்பது என்பது அடியவர்களுக்கு அருள் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற வகையிலேயே அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். வண்டு சேர் குழலி, எத்தனை அற்புதமான ஒரு திருப்பெயர் பாருங்க. எப்பொழுதுமே அம்பிகை, இந்த அம்பிகைக்கு மலர்களினால் வழிபாடு செய்வது வாழ்க்கை மனமுடையதாக மாற்றும் என்று கூறுவார்கள். இந்த திருக்கோவிலிலே இறைவன் சந்நிதியிலே மகா மண்டபத்திலே விநாயகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளும் திருக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். நடராஜருடைய திருச்சபை காணப்படுகிறது. அன்னை சிவகாம சுந்தரியோடு நடராஜ பெருமான் திருக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அருகிலே சோமாஸ்கந்தருடைய திருவடிவம் காணப்படுகின்றது. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் திருக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இவருடைய கையிலே, முருகப்பெருமானுடைய கையில பாத்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை தாங்கி இருக்கின்றார். மற்ற திருக்கோவில்கள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சற்று வேறுபட்ட திருக்கோலம். ஏன்னா கையில வஜ்ராயுதம், இடது காலிலே மயிலை மிதித்து கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு தோற்றம். இது இறைவனுடைய அந்த அருளை, அதாவது முருகா என்று ஒரு கால் அழைத்தால் இருகாலும் தோன்றும் என்று குறிப்பிடுவார். அந்த மாதிரி இங்க இறைவன் அருள் வழங்குவதற்காகவே தயார் நிலையிலே இருக்கின்றாராம். அதுதான் இந்த திருக்காட்சி நமக்கு தெரிவிக்கின்ற ஒரு அருட்செய்தி என்றே சொல்லலாம். ராகு கேது ஒரே உடல் எடுத்து ஈசனை வணங்கி பேர் பெற்ற திருத்தலம் இது. அதனால ராகு காலங்களில் இங்கே பரிகார பூஜைகளை எல்லாம் செய்கின்றார்கள். யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே கால சர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், திருமண தோஷம், புத்திர தோஷம், சர்ப்ப தோஷம் என்று எது இருந்தாலும் சரி, இந்த தலத்திற்கு பரிகார பூஜையை செய்தால் அனைத்தும் விலகிவிடும் என்பது மிக ஆழமான ஒரு நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறுகின்ற விழாக்கள் எல்லாம் இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிறது என்று சொன்னாலும், இங்க மிகச் சிறப்பான திருவிழா என்று பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்றே சொல்லலாம். அதுல இந்த மகா சிவராத்திரி நாளன்று ஆதிசேஷன் 3ஆம் காலத்திலே இங்கு வணங்குவதாக ஒரு தலச்சிறப்பு உண்டு. அதனால ஆதிசேஷன் உற்சவராக புறப்பட்டு இறைவனுடைய திருமுன்பு இவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மிக விமர்சையாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகின்றது. மாசி மாதத்துல பஞ்சமூர்த்தியினுடைய புறப்பாடு இருக்கும், அபிஷேகம் சிறப்பாக இருக்கும். அந்த மாசி மகா சிவராத்திரி என்பது இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்ததாக சிறந்ததாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இறைவனை வணங்கும் பொழுது இறைவனுடைய பரிபூரணமான திரு அருளை தந்து உதவுகின்ற இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்றை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஆதிசேடன் பொதுவாக நாகங்கள் 8 நாகங்கள் இருப்பதாக குறிப்பிடுவார்கள். 8 அஷ்ட திக்கு பாலகர்கள் 8 பேர் இருப்பது போல நாகங்களும் 8 நாகங்கள் உண்டு. இந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், அரசனாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா திரு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாகநாத பெருமாள் ஆலயத்திலே வழிபாடு செய்து அங்கே இருந்து திரு நாகேஸ்வரம், திருப்பாம்புரம்,
நாகப்பட்டினம், நாகூர், திருமுட்டம் என்ற இந்த திருத்தலங்களில் எல்லாம் வழிபாடு செய்து திருமுட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கின் வழியாக தன்னுடைய லோகத்திற்கு சென்று சேரும் என்று இந்த திருத்தலத்தை பற்றி சொல்வது உண்டு. இங்க வந்து 3ஆம் பிறை தரிசனம் மிகவும் சிறப்புடையது. இந்த அம்பிகைக்கு பெயர் வந்து திருமுட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சந்திரமௌலீஸ்வரி என்று பெயர். அந்த சந்திரமௌலீஸ்வரி எப்படி சந்திரமௌலீஸ்வரர் என்று இறைவனுக்கு திருப்பெயரோ அந்த மாதிரி திருமுட்டத்தில் இருக்கக்கூடிய இறைவிக்கு சந்திரமௌலீஸ்வரி என்று பெயர். அந்த சந்திரமௌலீஸ்வரியை அவள் சூடிய அந்த 3ஆம் பிறை சந்திரனை இந்த நாகம் ஆதிசேடன் என்ற நாகமானது அந்த சந்திரனை சூடிய அம்பிகையை வழிபடுவதற்காக எத்தனை திருத்தலங்களிலும் சென்று வழிபட்டு அதன் பிறகு தன்னுடைய லோகத்திற்கு சென்று சேரும். அதனால அந்த ஆதிசேடன் என்ற நாகம் எங்கெல்லாம் வந்து வழிபடுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாக தேவதைகளினுடைய அருளாசியும் நாகதோஷம் நீங்குவதற்கான அற்புதமான பரிகார வழிமுறைகளும் உண்டு என்பது எம் சர்க்குருநாதர் ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அருடைய பொழிவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. பொதுவா வந்து பூமிக்கு வந்து புவியீர்ப்பு சக்தி மிக மிக அதிகம் என்று சொல்வார்கள். கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றது பூமிக்குள்ள மட்டும் இல்ல, பூமிக்கு வெளியிலையும் அந்த சக்தி உண்டு. ஆகர்ஷண சக்தி என்று சொல்வோம். அதனால இங்க அந்த ஆகர்ஷண சக்தி, பூகர்ஷண சக்தி என்ற அந்த சக்திகள், அந்த சக்தி வந்து அதிகமாக வெளிப்படுகின்ற நாள் எதுன்னா பௌர்ணமி திருநாள். அதனாலதான் பௌர்ணமி அன்று கடலிலே அலைகள் எல்லாம் மிக வேகமாக மேல் எழுந்து வரும் என்று குறிப்பிடுவார்கள். அதனால இங்க அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீக பூர்வமாகவும் சரி, நாக தோஷங்களை உள்ளவர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி இங்க ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பு சக்தி உண்டு என்று குறிப்பிடுவார்கள். பதஞ்சலி முனிவர் திருப்பாம்புரம் வந்து வழிபட்டு இருக்கின்றார். முதல்ல வந்து பார்க்கடல்ல இருந்து ஆதிசேடன் வரும் பொழுது பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்துக்கு வந்தாராம். சிதம்பரத்துக்கு வந்தவர் என்ன செய்தார்? திருப்பாம்புரம் வந்து வழிபட்டுதான் தன்னுடைய முழுமையான அந்த இறை அருளை பெற்று மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குண்டலினி 6 ஆதாரங்களை கடந்து 7வது நிலையில இருக்கக்கூடியதுதான் சகஸ்ராரம் என்பது. அந்த சகஸ்ரார நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றார், அந்த அருளை பெற்றார் என்பது இந்த திருத்தல வழிபாட்டிற்கு பிறகுதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது என்பது வரலாறு. இந்த சகஸ்ராரம் என்று சொல்லும் பொழுது இந்த நம்ம தலைக்கு மேல வந்து இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது என்ன, ஒவ்வொரு மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4வரையும் வழிபடுகின்ற முறை என்று உண்டு. அன்னையை வணங்கும் பொழுது வயிற்றுக்கு நேரே கரத்தை குவித்து வணங்க வேண்டும். தந்தையை வணங்கும் பொழுது நெஞ்சுக்கு நேரே கரம் குவித்து வணங்க வேண்டும். ஆசானை வணங்கும் பொழுது நெற்றிக்கு நேரே கரம் குவித்து வணங்க வேண்டும். இறைவனை வணங்கும் பொழுது தலைக்கு மேலே கரம் குவித்து வணங்க வேண்டும் என்பது வணக்க முறை. இங்க அந்த தலைக்கு மேலே ஏன் கரம் குவித்து வணங்குகின்றோம் என்று சொன்னா, இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய அந்த சகஸ்ராரம் என்ற ஒன்று அங்கேதான் செயல்பட துவங்கும். அதனால அந்த சகஸ்ராரம் வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனை செல்ல வேண்டும் என்று சொன்னா அது சுயநலம் இல்லாத வேண்டுதலாக இருக்க வேண்டும். இந்த உலக மக்கள் அத்துணை பேரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை இறைவனுக்கு முன்பு வைக்கின்றோம் என்று சொன்னா அது என்ன ஆகுமா? சகஸ்ராரத்தை கடந்து சென்று இறைவனுக்கு அர்ப்பணமாகும். அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்று சொல்வார்கள். ஆனா நம்ம சுயநலமாக செல்லும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே என்ன செய்யுமா? சகஸ்ராரத்துக்கு கீழேயே வந்துவிடும். அப்பொழுது அதனால வந்து பயன் மிகவும் குறைவாகவே இருக்கும். வந்து காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று சொல்கின்றார் இல்லையா? அந்த காலால் எழுப்புதல் அப்படிங்கிறது வந்து இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான ஒரு
நிலையை தரக்கூடியது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னி பின்னி பிணைந்தது. இந்த சக்கரத்துல வந்து 4 பாம்புகள் இருக்கும், ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கும். அந்த நாக சக்கரத்துல நாக தேவதைகள், நாகாத்தம்மன் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆஹ் பகுதியில இந்த பாம்புகள் எல்லாம் பின்னி பின்னி இருக்கின்ற அந்த திருக்காட்சி இங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக பார்க்க முடிகிறது. இந்த பாம்புகளை வழிபாடு செய்யும் பொழுது இந்த வழிபாட்டு முறைகளை, இறை அருளை பெறுகின்ற முறைகளை எல்லாம் இங்கு வந்து வழிபாடு செய்ததின் வாயிலாக பதஞ்சலி முனிவர் பெற்றதனால பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற ஒன்றை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த தலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதர்களும் சுயநலமான பிரார்த்தனையை செய்யக்கூடாது என்பது அடிப்படையான ஒரு கருத்தாக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிட வேண்டும். ஆனா பொதுவா மனிதர்களுக்கு வந்து இந்த சுயநல பிரார்த்தனைகள் தான் அதிகமா இருக்கு. சரி, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டுகளை பற்றி பார்க்கும்போது 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலில் காணப்படுகின்றன. 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு ஒன்று காணப்படுகின்றது. அது வந்து சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமை வாய்ந்தது என்பதை ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய சன்னதிகளில் வழிபாடு செய்வதற்குரிய அடிப்படையான ஒரு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கோவிலை தூய்மை செய்தல், பச்சரிசி மாவினால் திருக்கோலமிடுதல், அதன் பிறகு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது, இங்க வந்து எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அடிப்படையான நடைமுறை வழிபாட்டு முறைகளாக அமைந்திருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இந்த தலத்திற்கு தென் காளஹஸ்தி என்றும் ஒரு பெயர் உண்டு. திருஞான சம்பந்தருடைய பாடலிலே 1ஆம் திருமுறையிலேயே மிக அற்புதமாக இந்த தலத்தை பற்றிய செய்தி அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். சுயம்பு லிங்கமாக இறைவன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற கோவில்கள்லாம் ராகு கேது தனித்தனியா இருக்கும், இங்க என்ன ஒரே சரீரமாக இறைவனை வணங்கி அருள் பெற்ற திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. இங்க வந்து பார்வதி தேவி, அகத்தியர், ஆதிசேஷன், பிரம்மன், தட்சன், சூரியன் இவர்களெல்லாம் வழிபாடு செய்து அருள் பெற்றிருக்கின்றார்கள். இந்திரனுடைய சாபம் நீங்கிய தலமாக இந்த தலம் காணப்படுகிறது. கங்கை தன் பாவத்தை இந்த தலத்திற்கு வந்து தொலைத்தாளாம். பொதுவாக பாவம் புரிந்த உயிர்கள் அத்தனையும் எங்க கங்கைக்கு போய் தன்னுடைய பாவத்தை தொலைக்கும் என்று சொல்வார்கள். ஆனா கங்கை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னிடம் வந்து தங்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவி விட்டு தொலைத்து விட்டு செல்லுகின்ற காரணத்தினால் அந்த பாவச்சுமை அவளால தாங்க முடியாம போச்சான். அதனால இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தன் பாவத்தை தொலைத்தாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. அதே மாதிரி சந்திரனுடைய பழி நீங்கிய திருத்தலம் என்று இந்த திருத்தலத்தை குறிப்பிடுவது மரபு. கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமான் இறைவனை விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டே இருந்தாராம். அப்ப அவர் கழுத்திலே இருந்த ஒரு பாம்பு விநாயகர் வந்து தன்னையும் வழிபடுகின்றார் அப்படின்னு நினைச்சு கர்வம் அடையும். அது கொஞ்சம் நம்ம வந்து பரமசிவனுடைய கழுத்திலே இருக்கின்றோம், விநாயகர் என்னதான் கணநாதராக இருந்தாலும் இறைவனுக்கே மகனாக இருந்தாலும் அவர் வந்து என்ன நம்மையும் சேர்த்துதான் வணங்குறார் அப்படின்னு. அப்போ இறைவனுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. ஏன்னா ஆணவம் என்பது அரணுக்கு ஆகாத ஒன்று. ஆணவம் உடையவர்களை இறைவன் எந்நாளும் விரும்புவதே கிடையாது. அதனால கோபம் அடைந்த சிவபெருமான் நாக இனம் முழுவதையும் தன்னுடைய சக்தி அனைத்தையும் இழக்கும்படி தபித்து விடுகின்றார்.
இந்த நாக இனமே சக்தியை இழக்கிறதுன்னா அதுக்கு விதிவிலக்கு உலகை தாங்குகின்ற ஆதிசேஷனும் விதிவிலக்கு இல்லை. ராகு கேது போன்ற கிரகங்களுக்கும் விதிவிலக்கு இல்லை. எல்லா நாகங்களும் என்ன செய்து விட்டன? தங்களுடைய சக்தியை இழந்து விட்டன. என்ன செய்வது? ஈசனை வேண்டி வேண்டி துதிக்கின்றன. அப்போ இறைவன் என்ன செய்கின்றார்? பூ உலகிலே சேஷபுரி என்ற ஒரு திருத்தலம் இருக்கிறது. அங்கே சிவராத்திரி நாளன்று தொழுதால் சாப விமோசனம் கிட்டும் என்று அருளினார். அந்த சேஷகிரி என்ற திருத்தலம் தான் இன்றைய திருப்பாம்புரம் என்று வழங்கப்படுகின்ற அற்புதமான திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. ஆதிசேடன் தலைமையிலே நாகங்கள் அத்தனையும் சிவராத்திரி முதல் ஜாமத்திலே கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாகேஸ்வரரை வணங்கியதாம். 2ஆம் ஜாமத்திலே திருநாகேஸ்வரம் சென்று நாகநாத பெருமானை வணங்கின. 3ஆம் ஜாமத்திலே திருப்பாம்புரம் வந்து பாம்புரநாதரை வணங்கின. 4ஆம் ஜாமத்திலே நாகூர் சென்று நாகநாதரை வழிபட்டு அதன் பிறகு சாப விமோசனம் பெற்றன என்பது வரலாறு. இந்த தலத்திற்கு இன்னொரு வரலாறும் உண்டு. அதாவது ஒரு காலத்துல வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பலசாலி அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்படுகிறது. நம்ம பொதுவா அறிந்த ஒரு செய்தியில திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் போட்டி ஏற்பட்டதுன்ற வரலாறு நம்ம அறிவோம். இங்க வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் போட்டி நடந்துதான் யார் பலசாலி அப்படிங்கிறது. அப்போ வாயு பகவான் என்ன செய்தாராம்? தன்னுடைய வலிமை எல்லாம் சேர்த்து மலைகளை எல்லாம் புரட்டி போட்டாராம். ஆதிசேஷன் தன்னுடைய வலிமையெல்லாம் ஒன்றாக திரட்டி அதை தடுத்து தடுத்து நிறுத்தினாராம். 2 பேருக்கும் சம பலம். அதனால கோபம் வாயு பகவானுக்கு ஏற்படுகின்றது. உடனே உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிராண வாயுவை அப்படியே தடுத்து நிறுத்திக்கின்றது. அப்போ உயிர்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? சோர்ந்து, எல்லா உயிரினங்களும் சோர்ந்து போகின்றன. அப்ப தேவர்கள் எல்லாம் ஆதிசேஷனை சென்று வேண்டினார்களாம். ஏன்னா உயிர்கள் உயிரினங்கள், ஒரு உயிர் 2 எல்லா உயிரினங்களும் சோர்ந்து போயின. அதனால இந்த போரில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதனால ஆதிசேஷன் அந்த போரில் இருந்து ஒதுங்கி சென்றதாம். அப்புறம் திருப்பாம்புரத்துக்கு சிவபூஜை செய்து தன் பொருட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்தனையும் என்ன செய்தன? துன்புற்றன என்று இறைவனிடம் பூஜை செய்து மன்னிப்பு வேண்டி வழிபட்டதாக ஒரு வரலாறு காணப்படுகின்றது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சிவபெருமானுடைய சாபத்தினால் விஷத்தை இழந்தது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த விஷத்தை இழந்து வழிபட்டு அது மீண்டும் தன்னுடைய வலிமையெல்லாம் பெற்று சென்ற காரணத்தினால இங்க வழிபடுபவர்கள் எல்லாம் தாங்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். அதே மாதிரி இங்கு வழிபடுபவர்கள் இப்போ வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பது வழி வழியாக காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோவிலை பற்றி பார்க்கும் பொழுது எண்ணற்ற வரலாறுகள், அதுல குறிப்பிடத்தகுந்த சில செய்திகளை மட்டும் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பிரம்மா பூஜித்து வழிபட்டார் என்று ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மனுக்கு எல்லாரை விட அழகான ஒரு பெண்ணை பிரம்மன் சிருஷ்டித்தானாம். அவளுக்கு திலோத்தமை என்று பெயரிட்டான். தன்னை படைத்த அந்த பிரம்மனை தந்தையாகவே கொண்டு அவள் வணங்கினாள். திசைக்கொன்றாக 4 முகங்களை உண்டாக்கி அந்த பிரம்மன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மனோவேகத்தை பெருக்குகின்றான். சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்தார். அப்ப முனிவர்கள் எல்லாம் அறிவுரை கூறும் பொழுது பிரம்மன் இந்த திருப்பாம்புரம் திருத்தலத்திற்கு இறைவனை வழிபட்டு இங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி பிரம்ம தீர்த்தம் என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றார்.
காணப்படுகின்றது. தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு காணப்படுகின்றது. அதே போல இந்திரன் அகலிகைக்கு செய்த அந்த தீங்கின் காரணமாக அவன் பெற்ற அந்த சாபம் இந்த திருத்தலத்திற்கு, திருப்பாம்புரம் திருத்தலத்திற்கு வந்து 12 ஆண்டுகள் அவன் பூஜை செய்தான். அப்படி பூஜை செய்த பிறகு மகா சிவராத்திரி முதல் ஜாமத்திலே அவன் வழிபாடு செய்த பிறகு சாப விமோசனம் அடைந்தான் என்பது ஒரு புராண செய்தியாக காணப்படுகின்றது. அதே மாதிரி பார்வதி தேவி திருக்கைலாயத்துல அம்மையும் அப்பனும் சேர்ந்திருந்த அந்த நேரத்திலே விளையாட்டாக அம்பிகை ஐயனின் கண்களை குத்துகின்றாள். அந்த நேரத்திலே உலகமே இருண்டு போகின்றது, உயிர்களெல்லாம் வாடுகின்றன. திடீரென்று தோன்றிய இருளின் காரணமாக அனைத்து செயல்களும் நிலைகுலைந்து போகின்றன. அதனால ஐயன் வந்து பூமியிலே சென்று வழிபாடு செய்து திரும்ப வேண்டும் என்று அம்பிகைக்கு கட்டளை இடுகின்றார். அந்த கட்டளையை ஏற்ற அம்பிகை பூவுலகம் வந்து ஒவ்வொரு தலமாக வழிபட்டாள். அப்படி வரும்பொழுது பாம்புரம் வந்து இந்த பாம்புரத்திலே 12 ஆண்டுகள் அவள் பூஜை செய்தாளாம். அப்படி பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றாள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அம்பிகை வந்து பூஜை செய்து அருள் பெற்ற திருநாளும் இந்த மகா சிவராத்திரி திருநாளாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்து அகத்தியர் பெருமான் பூஜை செய்திருக்கின்றார் என்று பார்ப்போம். கையிலே தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். உடனே வந்து வடமொழிக்கு நிகரான மொழி ஏது என்று சொல்லும் பொழுது அகத்தியர் என்ன செய்தாராம்? இல்லை, அனைத்திற்கும் மேலான ஒரு மொழி எது? தமிழ் மொழிதான் என்று வாதிட்டாராம். அனைவரும் அதை ஏற்கின்றனர். முனிவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? மாறுபட்டு பேசுகின்ற முனிவர்களுக்கு மாறுபட்ட ஒரு நிலையில, தேவர்களுக்கு மாறுபட்ட ஒரு நிலையில அகத்தியர் பேசினார் என்பதற்காக தேவர்கள் எல்லாம் அகத்தியரை சபித்தனராம். அந்த சாபத்தை நீக்கும்படி அகத்திய பெருமான் ஈசனிடம் வேண்டுகின்றார். அப்போ திருவிழி நிழலையில அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் என்ற திருத்தலத்தில் ஓராண்டு பூசித்தால் சாபம் நீங்கும் என்று சொல்ல அகத்தியர் இங்கு வந்து சாப விமோசனம் பெற்றார். அவர் சாப விமோசனம் பெற்ற திருநாளும் மகா சிவராத்திரி திருநாள் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி அக்கினி தேவன் பூஜித்த திருத்தலம் என்று ஒரு வரலாறு காணப்படுகின்றது. தட்சன் ஈசனை வணங்காமல், ஈசனை பற்றிய நினைவே இல்லாமல் ஆணவத்தோடு வாழ்ந்து வருகின்றான். அவன் ஆணவத்தோடு வாழ்ந்தது கூட பெரியதில்லை. ஆனா என்ன செய்கின்றான்? இறைவனை புறக்கணித்து வாழ்கின்றான். இறைவனை புறக்கணித்து ஒரு வேள்வியை செய்து முற்படுகின்றான். அந்த வேள்வியிலே இறைவனுக்கு அவிர்வாகமும் தரவில்லை, அழைப்பும் விடுக்கவில்லை. அதனால் இறைவன் வீரபத்திரரை அனுப்பி அந்த யாகத்தை அழித்தார் என்பது வரலாறு. அப்போ வீரபத்திரர் அந்த வேள்வியிலே பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும், எல்லா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் முழுமையாக தண்டனையை வழங்குகின்றார். இறுதியில் தட்சனின் தலையை கொய்து அக்கினியிலே இட்டு விடுகின்றார். அந்த அக்கினி பகவானும் அந்த வேள்வியிலே பங்கேற்ற காரணத்தினால் அக்கினியின் கையை துண்டிக்கின்றார். அக்கினி வந்து என்ன செய்கின்றான்? துவண்டு போய் கீழே விடுகின்றான். இறைவன் வந்து அனைவரையும் அம்பிகையின் வேண்டுதலுக்கு ஏற்ப உயிர் கொடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு தந்த பொழுது அந்த யாகத்தில் பங்கேற்ற அத்தனை பேரும் தங்களுடைய பாவம் தொலைவதற்காக ஒவ்வொரு தலத்திலும் வந்து வழிபாடு செய்து இறைவனை வேண்டி போற்றி துதித்து அந்த பாவத்தை கழுவினார்கள் என்பது வரலாறு. அந்த வகையில அக்கினி பகவான் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு
மகா சிவராத்திரி திருநாளிலே பாவ நீக்கம் பெற்றான் என்பது வரலாறாக அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி அனைத்து தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் துன்பத்தை கொடுத்தவன் தக்ஷன். தக்ஷன் யார் அப்படின்னா அவன் அரக்கன் கிடையாது. அவன் யார்? பிரம்மனுடைய மகன். ஆனா அவன் 27 நட்சத்திரங்களை மகவாக பெற்றவன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், மனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், மகிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி என்ற 27 பெண்களை தன்னுடைய மகவாக பெற்றவன். அவங்கதான் 27 நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த தட்சன் சிவபக்தியிலே சிறந்தவன். அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்கும்படி வரம் பெற்று அந்த வரமும் கைகூட பெற்றவன் என்பதை அவனுடைய வீரபத்திரருடைய வரலாற்றை படிக்கும் போது அறிகின்றோம். இப்ப 27 பெண்களை பெற்ற இந்த தட்சன் என்ன செய்தானா, அந்த 27 நட்சத்திர பெண்களையும் சந்திரனுக்கு மணமுடித்து வைக்கின்றான். அதன் பிறகு தனக்கு மகவாக வாய்த்த மாசி மகத்தன்று குணலாட சென்ற அவனிடம் சங்கு வடிவில் வளம்புரி சங்காக வந்து அவன் கைகளில் தவழ்ந்த அம்பிகையை தாக்ஷாயினி என்ற திருப்பெயரிட்டு வளர்த்து வருகின்றான். அந்த உமையவளை ஈசனுக்கு மனம் முடித்து வைக்கின்றான். அந்த யாகத்திற்கு அந்த மனம் முடிக்கும் பொழுது நம்முடைய கை மேலே இருக்கிறதுன்னு ஒரே ஒரு கணம் ஆணவமாக நினைத்தான் இறைவன். அங்கே மறைந்து போகின்றார். அப்போ இறைவனுடைய அந்த மறைவு இவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. இறைவனை பழிக்கின்றான். இறைவனை விரோதியாக பார்க்கின்றான். இறைவன் அம்பிகையினுடைய தவத்திற்கு மெச்சி அவளை தன்னுடன் திருக்கையிலைக்கு அழைத்து சென்று விட்டான் என்பதனால அவனுடைய கோபம் அதிகமாகிறது. அதனால சிவ நிந்தனை புரிகின்றான். அதன் பிறகுதான் என்ன செய்கின்றான், இந்த பெரிய வேள்வியை நடத்துகின்றான். அந்த வேள்வியை வீரபத்திரர் அழித்தார் என்றெல்லாம் வரலாற்றை பார்த்து, அப்ப அந்த வேள்வியில தட்சனுடைய தலையை கொய்து வீரபத்திரர் என்ன செய்தார், நெருப்பில் கெட்டு விட்டார். பிரம்மா உள்ளிட்ட அந்த தேவர்களை எல்லாம் உயிர்ப்பித்த வீரபத்திர தேவர் தட்சனுக்கு தலை என்ன நெருப்பினால் பொசுங்கி போனது என்பதனால ஆட்டினுடைய தலை அருகிலே இருந்து ஆட்டினுடைய தலையை கொத்தி அவனுக்கு உயிர் கொடுத்திருப்பார். அந்த ஆட்டு தலையை பெற்ற தட்சன் தன்னுடைய பாவம் அத்தனையும் நீங்க வேண்டும். ஏன்னா நிறைய பாவங்களை செய்திருக்கின்றான். முதல் பாவம் என்ன, சிவ நிந்தனை செய்தது. இரண்டாவது என்ன, சிவ பக்தர்களை சிவ வழிபாடு செய்ய விடாமல் தடுத்தது. மூன்றாவது இறைவனுக்கு எதிராக செயல்பட்டது. அடுத்து தன்னுடைய மருகன் என்று பாராமல் என்ன செய்தான், சந்திரனை சபிக்கின்றான், இறைவனை பழிக்கின்றான், சிவபெருமானை பழிக்கின்றான். ஆக அவன் எண்ணற்ற பாவங்களை செய்திருக்கின்றான் என்பதை உணர்கின்றான். உணர்ந்து ஆதிசேடன் பூசித்த இந்த திருப்பாம்புரம் 12 ஆண்டு காலம் இறைவனை நோக்கி வழிபாடு செய்தான். அப்படி வழிபாடு செய்து தன்னுடைய பாவம் நீங்க வழியை பெற்றான் என்பது வரலாறாக அமைகின்றது. அவன் பாவம் நீங்கி இறைவனுடைய அருளை பெற்ற திருநாளாக மகா சிவராத்திரி திருநாள் அமைந்திருக்கின்றது. 4ஆம் ஜாமத்திலே அவனுக்கு அந்த சாம விமோசனம் கிடைத்தது என்பதை புராணங்கள் புகழ்கின்றன. அடுத்து கங்காதேவியினுடைய பாவத்தை தீர்த்த திருத்தலமாக அமைந்திருக்கின்றதுன்னு பார்த்தோம். ஏற்கனவே கங்கையினுடைய இயல்பை எல்லாம் பார்த்தோம். எல்லாருமே தன்னுடைய பாவங்களை எல்லாம் இங்கு போக்கிக் கொண்டு இருக்கின்ற காரணத்தில் இந்த பாவத்தினுடைய சுமை தாங்காதனால கங்கை இங்கே வழிபாடு செய்கின்றாள் என்பது ஒரு செய்தி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்திலிருந்து கங்கை வேகமாக, அதாவது பகீரதனுடைய கடும் தவத்திற்கு மிச்சி கங்கையை மண்ணுலகத்திற்கு வரும்படி பணிக்கின்றார் இறைவன். மேல இருந்து நம்ம ஆகாயத்துல அதுவும் பல லோகங்களுக்கு அப்பாற்பட்ட உலகத்திலிருந்து கங்கையானவள் கீழே மண்ணுலகத்திற்கு வர வேண்டும். அதுவும் சாதாரண ஒரு மானிடனுடைய ஒரு தவம் தன்னை ஆத்திரத்தோடு
உலகம் அத்தனையும் அழிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு ஓடி வந்தாராம். அப்போ இறைவன் என்ன செய்தாராம், அந்த கங்கையை வேகம் தாங்காமல் அத்தனை உலகங்களும் அழிந்து போகும் என்று அனைவரும் அஞ்சுகிறார்கள். இறைவனிடம் முறையிடும் பொழுது இறைவன் தன்னுடைய சடை விரித்த சடையிலே என்ன செய்கின்றார், கங்கையை நிறுத்தி அப்படியே சுற்றி கட்டி விடுகின்றார். அந்த கங்கை இறைவனுடைய அந்த சடைக்கட்டிலே சிக்கி தன்னுடைய ஆணவத்தை இழந்து இறைவனிடம் வேண்டினாளாம். அப்ப இறைவன் என்ன செய்தாராம், அந்த சடை கற்றையிலே ஒற்றை கற்றையை நீக்கி கங்கையை வெளிவருவதற்கு அருள் புரிந்தாராம். அப்படி வெளிவருகின்ற கங்கை தான் இன்றைக்கு வற்றாத கங்கையாக ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பாவத்தை நீக்குவதற்காகவும் தன்னுடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த பாவம் தீர வேண்டும் என்பதற்காகவும் கங்கையானவள் இந்த திருத்தலத்திற்கு வழிபாடு செய்தாள் என்பது ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. சூரியன் பூசை செய்தான் என்பதை பற்றிய செய்திகள் எல்லாம் காணப்படுகின்றது. இந்த நைமசாரண்யத்திலே முனிவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்பொழுது சூரியன் வியாசரை வணங்குகின்றான். அங்கு இருக்கக்கூடிய வியாச முனிவரை வணங்குகின்றான். தன்னுடைய ஒளியெல்லாம் இழந்த அவன் தனக்கு மீண்டும் ஒளி கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வழிபாடு செய்து எப்படி பெறுவது என்ற ஆலோசனையை கேட்கும் பொழுது, திருப்பாம்புரம் சென்று இறைவனை வழிபட்டால் நீ உன்னுடைய இழந்த ஒளி அனைத்தையும் பெற்று விடுவாய் என்று சொல்ல, அவன் என்ன செய்கின்றான், அந்த வியாசர் உரைத்தபடி முதலில் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி, பிறகு மயிலாடுதுறை மாயூரநாதரை வணங்கி, அதன் பிறகு திருப்பாம்புரம் அந்த பாம்புரநாதரை வணங்கினான். அப்படி வணங்கிய காரணத்தினால அவனுடைய ஒளியானது, குன்றிய ஒளியானது மீண்டும் கிடைத்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனாலதான் சித்திரை மாதத்துல உச்சிகால நேரத்துல ஈசன் அவனுக்கு மீண்டும் முழுமையான ஒளியை வழங்கினான் என்பதனால அந்த சித்திரை மாதத்துல வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அதே மாதிரி சந்திரன் தன்னுடைய பழி நீங்கிய திருத்தலமும் இந்த திருத்தலம் தான் என்று குறிப்பிடுவார்கள். சந்திரன் குரு பகவானுடைய மனைவி வானதாரை என்பவளை நினைத்து புதனை பெற்றெடுக்கின்றான். அதனால க்ஷயரோகம் பீடித்து அவன் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அத்தனை பேரிடமும் அவன் தன்னுடைய சாபத்தை நீக்கும்படி வேண்டினானாம். அந்த நேரத்துல இந்த திருப்பாம்புரம் சென்று இறைவனை வழிபட்டால் அவனுடைய சாபம் நீங்கும் என்று வழி கூறுகின்றார்கள். அதனால இந்த காவிரிக்கு தென்புறத்துல அரிசிலாற்றங்கரைக்கு வடபுறமாக ஆதிசேடன் வழிபட்ட இந்த பாம்புரம் தன்னுடைய ரோகம் நிவர்த்திக்க பூஜித்து அருள் பெற்றான் என்று குறிப்பிடுவார்கள். 1000 மலர்களை கொண்டு அவன் 12 ஆண்டுகள் பூஜித்தானாம். தை மாதம் தனுர் மாதத்தினுடைய பூரணத்திலே அவன் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருக்கோவிலை பொறுத்தவரைக்கும் இப்படி எண்ணற்றவர்கள் அருள் பெற்ற அற்புதமான ஒரு திருக்கோவில். கோச்செங்கனான் சோழ மன்னர்களிலே மிகவும் சிறந்தவனாக சிவபக்தனாக இருக்கக்கூடியவன். அவன் முற்பிறவியில் செய்த வினையின் காரணமாக யாருமே எத்தனை உத்தமமானவர்களாக இந்த பிறவியில் இருந்தாலும் வினை பயன் அதை முடித்தே ஆக வேண்டும். அதனால முன்வினை பயன் காரணமாக அவன் வெண்குத்தம் பீடித்து துன்பப்பட்டானாம். அப்பொழுது அவன் உடல் முழுவதும் வெண்ணிறமாக மாறுகின்றது. வசிட்ட முனிவர் அந்த வசிட்ட முனிவரை வணங்கி தன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று அதற்கான
வழியை கூறும்படி வேண்டிய பொழுது திருப்பாம்புரம் வந்து அங்கிருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடினால் அவனுடைய நோய் அத்தனையும் நீங்கும் என்று கூறியதாகவும், அவன் இந்த திருத்தலம் வந்து நீராடி இந்த தீர்த்தத்திலே நீராடி தன்னுடைய குட்ட நோய் நீங்க பெற்றான் என்றும் தலபுராணம் நமக்கு உணர்த்துகின்றது. அதனால் அவன் என்ன செய்வான், இந்த திருத்தலத்திலேயே 3 ஆண்டுகள் தங்கினானாம். தங்கி கோவில் திருப்பணிகளை எல்லாம் செய்தான். அவன் வந்து கட்டியவர்கள் உயர்ந்த கோபுரங்களாக, மண்டபங்களாக, படித்துறைகள், நந்தவனம், தோட்டம், சோலைகள் உள்ளிட்ட எண்ணற்ற பகுதிகளை அவன் வந்து திருப்பணியிலே செய்து மிகச் சிறப்பாக உருவாக்கம் செய்தான். கோவில் வீதிகளை எல்லாம் அவன்தான் மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்தான் என்பது தலபுராணம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஆலயத்துல சதாசிவனை பிரதிஷ்டை செய்து சிவகங்கை தீர்த்தத்தை உண்டாக்கி சிலந்தி சோழபுரம் என்று அந்த ஊருக்கு பெயரிட்டான் என்றும் வரலாறு நமக்கு உரைக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த திருக்கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து தன்னுடைய சட்டையை உரித்து இறைவனின் மீது மாலையாக அணிவித்தது. அத வந்து இன்னைக்கு வந்து ஒரு அழகாக கண்ணாடி சட்டத்திலே விட்டு வைத்திருக்கின்றார்கள். இது அண்மை காலத்துல 2002 மே மாதத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகின்றது. 8 அடி நீளமுடைய பாம்பு வந்து, அதாவது இங்க பாம்பு வழிபட்டது என்று நம்ம சொல்கின்றோம். பாம்புரம் என்ற பெயர் ஏற்பட்டது, ஆதிசேடன் அட்ட நாகங்கள் வழிபட்டன என்றெல்லாம் இந்த திருக்கோயிலினுடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. என்றாலும் அண்மை காலத்துல வந்து பாம்பு வழிபட்டதற்கு அந்த சாட்சியாக 8 அடி நீளம் உள்ள அந்த பாம்பினுடைய சட்டை இருந்ததை கண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் இந்த திருக்கோயிலினுடைய அடிப்படையான சிறப்புகளாக அமைந்திருக்கின்றன. இப்ப நம்ம வந்து இந்த திருக்கோவில்ல இருக்கக்கூடிய திருப்பதிகத்தை பற்றி சிந்திக்க போகின்றோம். இதெல்லாம் திருக்கோவிலுடைய அடிப்படையான சிறப்பான வரலாற்று நிகழ்வுகளாக அமைந்திருக்கிறது. திரு ஞான சம்பந்தர் எழுதிய அந்த திருப்பதிகம், இந்த திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் தக்க ராகத்திலே அமைந்திருக்கின்றது. அதாவது ஆக்கூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தான் தோன்றி மாடத்திலே இறைவனை வணங்கி பதிகம் பாடி வழியில் இருக்கக்கூடிய பல திருத்தலங்களையும் வழிபட்டு திருமீயூற்றை அடைந்து அங்கே இறைவனை தொழுத பிறகு திருப்பாம்புரம் வந்து சேர்ந்தார்களாம். யாரு? அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும். அப்போ பாம்புரநாதரை பற்றி பதிகம் பாடுகின்றார் திரு ஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பதிகம் மட்டும்தான் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. ஸ்ரீரணி திகழ் திருமார்பில் வெண்ணூலர் திரிபுரம் எரி செய்த செல்வர் வாரணி வளமுலை மங்கையோர் பங்கர் மான் மரி ஏந்திய மைந்தர் காரணி மணி திகழ் மிடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகழ்தரு நான்மறையாளர் பாம்புர நன்னகராரே. அதாவது இறைவன் எப்படிப்பட்ட தோற்றத்தினுடையவன்? மிக அற்புதமாக சிறப்பாக திருமார்பிலே திருவெண்ணூலை முப்புரி நூலை அணிந்திருக்கின்றார். இந்த முப்புரி நூலை வந்து அணிவதிலே மிக பெரிய ஒரு சிறப்பு உண்டு. 3 வகையான பூலோகம், உவர்லோகம், சுவர்லோகம் என்ற அந்த 3 உலகங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்ம சக்தியை நமக்கு பெற்றுத் தருகின்ற அற்புதமான ஒரு புரி நூல் தான் என்ன இந்த முப்புரி நூல் என்று சொல்வார்கள் பெரியோர்கள். இறைவன் மிகவும் விரும்பி அணியக்கூடிய அந்த முப்புரி நூல் மிக அழகாக அணிந்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய தோற்றத்துல முதல்ல சொல்லக்கூடியது என்ன? வெண்மையான முப்புரி நூல். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் திரிபுரத்தை எரித்தவன், திரிபுரத்தை எரித்த செல்வனாக இருக்கக்கூடியவன். அப்படின்னா என்ன? இங்க என்ன சொல்ல வருகின்றா? ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை அழிக்கக்கூடியவன், உயிர்களுக்கு அருள் வழங்கக்கூடியவன். வாரணி வளமுலை மங்கையோர் பங்கன், மிக அற்புதமான மங்கையாக்கிய நம்முடைய பார்வதி தேவியை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டவன். மான்மரி ஏந்திய மைந்தர்,
தன்னுடைய கரங்களில் மானையும் மரியையும் ஏந்தியவர், மான்மரியை ஏந்தியவர். காரணி மணி திகழ் மிடருடை கண்ணன். என்ன செய்கின்றார் இறைவன்? நீல மணி பூண்டிருக்கக்கூடிய அந்த கண்டத்தை உடையவர், இடமுண்ட கண்டன் இல்லையா? அதனால நீல மணி போன்ற கண்டத்தை கொண்டவர். கண் முதல் நெற்றியிலே கண்ணை உடையவர். விண்ணவர் ஏற்கும் பாரணி திகழ்தரு நான்மையார். தேவர்கள் எல்லாம் புகழுகின்ற, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றுகின்ற 4 மறைகளுக்கும் பொருளாக இருக்கக்கூடியவன், பாம்புரம் என்ற நன்னகரிலே வீற்றிருக்கக்கூடிய இறைவன் என்று குறிப்பிடுகின்றான். இறைவனுடைய சிறப்பு என்ன? 4 அதாவது நான்மறையாளர்னு சொன்ன 4 மறைகளை கொடுத்தவர் என்பது ஒரு பொருள், மறைகளுக்கெல்லாம் பொருளாக திகழ்பவர் என்பது மற்றொரு பொருள். அப்போ இறைவன் வேதத்தை அருளியவன், மறைகளை தந்தவன், இந்த மறைகளின் பொருளாக இருப்பவன் என்று குறிப்பிடுகின்றார். இது இறைவனுடைய இந்த அருட்சிறப்பு. மான்மரி அப்படின்னாவே மான்குட்டி என்று பொருள். இந்த மான்குட்டி எப்பொழுது ஏந்தினார்னா, இந்த தாரகாவனத்து முனிவர்கள் இறைவனின் மீது ஏவிய எண்ணற்ற பொருட்களை எல்லாம் தன்னுடைய மேனியிலே அணிகலனாக அணிந்தார் இல்லையா? அப்படி ஏவிய பொருட்களில் ஒன்றுதான் இந்த மான்குட்டி. அந்த மான்குட்டியை தன்னுடைய கரத்திலே ஏந்திருக்கின்றான். அது மட்டும் இல்ல, இது மான் என்பது மயக்கத்தினுடைய அடையாளம், மருட்சியை தரக்கூடிய உயிர்களின் மருட்சி. என்ன? இந்த உலகம் தான் நிலையானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிலையானது என்று உயிர்கள் மருந்து போய் மயக்க நிலையில் இருக்கிறது இல்லையா? அந்த மயக்கத்தை தீர்க்கக்கூடியவன் இறைவன் என்பதற்கு குறியீடாகவே இந்த மான்குட்டி அமைந்திருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். அடுத்த பாடல்ல, கொக்கு இறகோடு பூவில மத்தம் கொன்றையோடு எருக்கணி சடையர், அக்கினோடு ஆமை பூண்டு அழகாக அலலது வாடுமென் அடிகள் மிக்க நல் வேத வேள்வியுள் எங்கும் விண்ணவர் இறைமலர் தூவ பக்கம் பல்பூதம் பாடிட வருவார் பாம்புர நன்னகராரே. திருப்பாம்புர நன்னகரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் கொக்கிரகு என்ற அந்த மலரை சூடியிருக்கின்றான், வில்வத்தை சூடியிருக்கின்றான், ஊமத்தம் பூவை சூடியிருக்கின்றான், கொன்றை மலரை சூடியிருக்கின்றான், எருக்க மலரை சூடியிருக்கின்றான். அப்படின்னா என்ன? இந்த மலர்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய சடைமுடியிலே அணிந்திருக்கின்றான். பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். எதுவுமே என்ன அதிகமான ஆடம்பரமான பொருட்கள் அல்ல, எல்லாமே எளிமையான மலர்கள் எல்லாம். அந்த மலர்களை எல்லாம் தன்னுடைய திருமுடியிலே சடைமுடியிலே சூடி இருக்கின்றான். யாருமே பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் இறைவன் என்ன செய்திருக்கின்றான்? தன்னுடைய தலைமுடியிலே சூடி இருக்கின்றான் என்பது எதை காட்டுகின்றதுன்னா, இந்த உலகத்துல பயன்பாடு இல்லாதது என்பது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றிற்கும் ஒரு பயன். மாதிரி இந்த மலர்களுக்கு கூடிய சடைமுடியை உடையவன். அதே மாதிரி சங்கு மணியோடு ஆமை ஓட்டை பூண்ட அழகாக தோற்றத்தை உடையவன். இவன் எங்கே ஆடுகின்றானாம்? அனலின் கண் ஆடுகின்றவன். வேத வேள்விகளில் விண்ணோர்கள் எல்லாம் போற்றி மகிழ்ந்து புகழுகின்ற வண்ணம் இவன் என்ன செய்கின்றான்? பூதங்கள் பலவும் ஆட ஆடிக்கொண்டிருக்கின்றான். எங்கே ஆடுகின்றான்? அனலிலே ஆடுகின்றான். இவனே அனற்பிழம்பாக இருக்கக்கூடியவன். ஆனா அந்த இறைவன் எங்கே ஆடுகின்றான்? அனலிலே ஆடுகின்றான். அனல் வடிவம் எடுத்து ஆடினான் என்பது எப்பொழுதுன்னா, தட்சனுடைய வேள்வியை அழித்த பொழுது வீரபத்திரர் ஒரு புறமும் சிவபெருமான் ஒரு புறமும் என, சிவபெருமானுடைய ஒரு வடிவம் தான் வீரபத்திரர். ஆனா இந்த 2 வருமும் ஒரே நேரத்துல நெருப்பு கோலங்களாக நடனமிட்டனவாம். அந்த அக்னியை தாங்காமல் உலகம் அத்தனையும் அருண்டன மருண்டன. அந்த நேரத்துல முனிவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அந்த அக்னியை எப்படி அணைப்பதுன்னு யாருக்குமே தெரியல. அப்ப முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய அன்பினால் பூசித்து, இறைவனை அன்பினால் பூசித்து அவனுடைய அந்த கோபத்தை அடக்குகின்றார்களாம்.
அவன் மீது அப்படியே பனியை வந்து பொழிந்து 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 அவனை குளிர்ச்சி மயமாக உருமாற்றினார்களாம். அப்படி உருமாறிய லிங்கம் தான் நம்முடைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பனி லிங்கமாக இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாம். ஆக சிவபெருமானை கூட என்ன செஞ்சாங்கன்னா இந்த பனிகளை எல்லாம் பனிமலைகளில் இருக்கக்கூடிய பனிகளை எல்லாம் தூவி தங்களுடைய அன்பினால் கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஆனா வீரபத்திரரை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. அவருடைய வேகமும் நடனமும் மிக கடுமையாக இருந்தன. அப்போ அதனாலதான் வீரபத்திரர் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வீரபத்திரருக்கு மேற்கூரை, நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா மேற்கூரையே இல்லாம இருக்கும் வீரபத்திரர். எந்த இடத்துல எல்லாம் வீரபத்திரருக்கு இல்ல, எந்த இடத்திலும் எந்த திருக்கோவிலையும் மேற்கூரை இல்லாமல் ஒரு சந்நிதி இருக்குன்னா அந்த சந்நிதியினுடைய மகத்துவம் மிக மிக பெரிதாக இருக்கும். அதனால அங்க வந்து என்ன மேற்கூரை இடக்கூடாதுன்னா அது வந்து விண்ணலாவிய ஆற்றல் உடையது. அத வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மேற்கூரையை இட்டு அடைத்தா அதனுடைய சக்தியை தாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உயிர்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால வந்து அமைக்கும் பொழுது என்ன மேற்கூரையே இல்லாம அமைத்திருப்பார். இது வந்து நமக்கு வீரபத்திரருடைய வரலாறு உணர்த்துகின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்ற. அடுத்து உள்ளலில் ஆடை உடுத்த தன் மேலோர் புரை நல்லவரது கற்றி நல்லவரது சுற்றி பின்னுவார் சடைகள் தாழ விட்டாடி பித்தராய் திரியும் எம் பெருமான் மண்ணு மாமலர்கள் தூக்கிட நாளும் மாமலையாட்டியும் தாமும் பண்ணு நான்மறைகள் பாடிட வருவார் பாம்புர நன்னகராரே. திருப்பாம்புர நன்னகரத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் கோவணத்தை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கின்றான். அதன் மேல காற்றை உட்கொள்கின்ற அந்த பாம்பினை, நல்ல பாம்பினை சுற்றி கொண்டிருக்கின்றான். நீண்ட சடைகளுடைய தாழ விட்டுக் கொண்டிருக்கின்றான். சாதாரணமாக பித்தன் என்று அனைவரும் கருதுகின்ற வகையிலே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்? மனிதர்களுடைய பித்தத்தை போக்குகின்ற சிறப்பினை உடையவன். அவனை மனம் நிறைந்த நறுமணம் வாய்ந்த மலர்களை தூவி நாம் வழிபாடு செய்தோம் என்றால் மலையரசன் மகளாகிய பார்வதி தேவியோடு சேர்ந்து வந்து அவன் நண்பர்களுக்கு அருட்காட்சி தருவானாம். அப்படி அவன் பார்வதி தேவியோடு சேர்ந்து வரும்பொழுது அடியவர்கள் எல்லாம் அவனுடைய திரு தொண்டர்கள் அத்தனை பேரும் மறைகளை எல்லாம் பாடிக்கொண்டு வருவார்களாம். அப்போ அவன் தான் மட்டும் வரல, தன் மனைவியோடும் தன் அடியவர்களோடும் சேர்ந்து வந்து அருட்காட்சி தருவான். ஏன்னா சிவ வழிபாட்டை விட சிவன் அடியார் வழிபாடு உயர்ந்தது என்பது சிவபெருமானுக்கே உரிய ஒரு நியதி. சிவனை வணங்கவில்லை என்று சொன்னாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான். ஆனா அடியார்களை வணங்கல, அடியார்களுக்கு உரிய மதிப்பை வழங்கவில்லை என்று சொன்னால் ஈசன் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டான். அதனாலதான் இறை அடியவர்களுக்கு, இறை அன்பர்களுக்கு வழிபாடு செய்வது, அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது, இதெல்லாம் பண்டு தொட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு வழக்கமாக இருந்திருப்பதை நாம் பார்த்து முடிக்கின்றோம். அடுத்த பாடல்ல துஞ்சு நாள் துறந்து தோற்றமும் இல்லார் உடர்விடு சோதியம் பெருமான் நஞ்சு சேர் கண்டம் உடைய வெல்லாத நன்னிருள் நடஞ்செய்யும் நம்பர் மஞ்சு தோய் சோலை மாமையில் ஆட மாட மாளிகை தன் மேலேறி பஞ்சு சேர் மெல்லடி பாவையர் பயில் பாம்புர நன்னகராவே. மேகங்கள் எல்லாம் தோய்ந்திருக்கக்கூடிய அழகான சோலைகள், அந்த சோலைகள்ல மயில்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மாட மாளிகைகள்ல ஏறி செம்பஞ்சு தோய்ந்த சிவந்த மென்மையான அடிகளையுடைய பெண்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க மயில்கள் ஆடுகிறது, பெண்கள் வந்து பாடுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்பினை உடைய திருப்பாம்புரம் என்ற அந்த நன்னகரிலே இருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இறக்கின்ற நாள் என்ற ஒன்று அவனுக்கு கிடையாது. தோற்றம் உண்டா? இல்லை. முடிவு உண்டா? இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்னா ஜோதியே வடிவானவன், ஒளியே வடிவானவன். அவனுடைய சிறப்பு இந்த உலகத்திற்கு அருள் வழங்குவது ஒன்றுதான். அதனாலதான்
தன்னுடைய கண்டத்திலே இடத்தை தாங்கி இருக்கின்றான். நள்ளிருளிலும் நட்டம் பயிலுகின்ற நாதன் அவன். எந்த நேரத்திலும் அவன் நடனம் ஆடுவதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் அப்பொழுதுதான் இயங்கும். இறைவனுடைய திரு நடனம் இருக்கும் வரை உலகத்தின் இயக்கம் இருக்கும். அந்த திரு நடனம் நின்றால் உலகத்தின் இயக்கம் நின்று போகும். அதனாலதான் நள்ளிருளிலும் நட்டம் புரிகின்றான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் உயிர்களின் மீது அன்புடையவன். தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே அவன் எந்நாளும் இருக்கின்றான். அவனை வணங்கினால் நாம் எல்லா வகையான நன்மைகளையும் பெறலாம். எப்படி வணங்க வேண்டும்? பாடலும் ஆடலும் சேர்ந்து வணங்க வேணா. இறைவன் இசைக்கு உரியவன். அவனே என்ன திருப்புத்தினை ஆடுகின்றவன். அதனால அவனை இசையினால் தொழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்ற வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்த பாடல்ல நதியதலாய் அயலே நகுதலை மாலை நான்மதி சடைமிசை அணிந்து கதியது ஆக காளி முன் காண காலிடை நடம் செய்த கருத்தர் விதியது வழுவா வேதியர் வேள்வி செய்தவர் ஒளியோவா பதியதுவாக பாவையும் தாமும் பாம்புற நன்னகராரே. விதிமுறை தவறாத வேதியர்கள் வேள்விகள் பலவற்றை எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பார்களாம். இந்த வேத ஒளிகள் நீங்காத ஒரு திருத்தலமாக இருந்தது எதுன்னா இந்த திருப்பாம்புரம் என்ற திருத்தலம். அந்த இடத்திலே இறைவன் உமையம்மையோடு சேர்ந்து இருக்கின்றான். உமையம்மையோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த இறைவனை வணங்கும் பொழுது வாழ்க்கை நல் வாழ்க்கையாக அமையும் என்பது குறிப்பு. அவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய சடையிலே கங்கைக்கு அருகிலே சிரிக்கின்ற தலைமாலையை அணிந்திருக்கின்றான். இந்த உலகம் அத்தனையும் அழியும் பொழுது எண்ணற்ற பிரம்மன், அந்த பிரம்மனுடைய தலையைத்தான் என்ன சிரசைதான் தன்னுடைய உடலிலே தலைமாலையாக சூடிக்கொண்டிருக்கின்றான். அதனால தலைமாலையை அணிந்து கொண்டிருக்கின்றான். பிறைமதியை சூடிக்கொண்டிருக்கின்றான். தன்னுடைய நடனத்திற்கு ஏற்ப சரிசமமாக நடனம் ஆடுகின்ற பெண்ணாகிய காளி தேவியை தனக்கு உரியவளாக கொண்டிருக்கின்றான். அவன் காளி காணும்படியாக இடுகாட்டில் நடனம் செய்கின்றான் என்று சொல்லி இங்க தலையிலே கங்கையை வைத்திருக்கின்றான், கபாலத்தை வைத்திருக்கின்றான், பிறையை சூடிக்கொண்டிருக்கின்றான், காளியோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். என்றாலும் இந்த திருத்தலத்திலே வேத வேள்விகள் நிறைந்திருக்கின்ற அந்த காரணத்தினால் வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய மனைவியோடு அருள் புரிவதற்காக எந்நாளும் காத்து கொண்டே இருக்கின்றான் என்ற செய்தியை பதிவிடுகின்றார். அடுத்து ஓதி நன்கு உணர்வார்க்கு உணர்வுடை ஒருவன் ஒளி திகழ் உருவம் சேர் ஒருவர் மாதிலை இடமா வைத்த எம் வள்ளல் மான்மரி ஏந்திய மைந்தர் ஆதி நீ அருள் என்று அமரர்கள் பணிய அலை கடல் கடையவன் எழுந்த பாதி வெண்பிறை சடை வைத்த எம் பரமர் பாம்புர நன்னகராரே என்று பாடுகின்றார். அந்த பாடல்ல பாம்புரம் என்ற நன்னகரிலே இருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன்? கல்வியிலே தேர்ந்த தெளிந்த அறிவுடையோர்கள் அனைவராலும் அறியப்படுகின்ற ஒருவன். என்ன கல்வி? கல்வினா என்ன? ஏட்டுக்கல்வியா? ஏட்டுக்கல்வி காட்டாது ஈசனை என்பார் என் சத்குருநாதர். என்ன கல்வினா இறைவனை அறிகின்ற அறிவு. இறைவனை அறிந்து தெளிகின்ற கல்வி எதுவோ அதுதான் உண்மையான கல்வி. இறைவனை தெரிகின்ற அறிவு. இந்த அறிவு உடையவர்களால் அறியப்படுபவன் யார்? இறைவன். இந்த இறை அறிவு இல்லைன்னா இறைவனை அறிய முடியாது. அவன் எப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவன்? சோதியே வடிவமானவன், ஒளி வடிவிலே இருக்கக்கூடியவன். இந்த பாட்டுல எல்லா பாட்டுலையும் பாத்தீங்கன்னா அவனுடைய சோதி வடிவத்தை சொல்லிக்கொண்டே வருகின்றார். அடுத்து என்ன? உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டவன். இந்த செய்தியும் அனைத்து பாடல்களையும் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. இளமான் மரியை தன்னுடைய கையிலே ஏந்தியவன்.
திருப்பார்கடலை கடைந்த பொழுது ஆழகால விஷத்திற்கு அஞ்சி தேவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? ஓடோடி வந்து இறைவனிடம் தஞ்சம் புகுந்தார்களாம். அப்படி தஞ்சம் புகுந்த அத்தனை தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் நீ எங்களை காத்து அருள் புரிவாயாக என்று வேண்டினால் போதும். இறைவன் என்ன செய்து விடுவான்? உடனடியாக அருள் புரிந்து விடுவான். ஏன்னா திருப்பார்கடலை கடைகின்ற அந்த நிகழ்ச்சியிலே எல்லாரும் சேர்ந்து பல ஆலோசனைகளையும் செய்து பார்க்கடலை கடைந்தார்கள். ஆனா யாரை மறந்து விட்டார்கள்? ஈசனை மறந்து விட்டார்கள். ஆனா அந்த நஞ்சு அவர்கள் அத்தனை பேரையும் தாக்கியது என்றவுடன் ஓடி வந்து இறைவனிடம் சரணித்தார்கள். அப்படி சரண் ஆற்கடலில் தோன்றிய நஞ்சினை தான் எடுத்து உண்டான் இறைவன். அதுதான் இறைவனுடைய அருள். தன்னை மதிக்கவில்லை என்றாலும் தஞ்சம் என்று வந்து விட்டார்கள், அடைக்கலம் என்று வந்து விட்டார்கள் என்பதற்காக இந்த இறைவன் என்ன செய்தானா? அந்த நஞ்சினை தான் ஏற்று கொண்டான். அப்படிப்பட்ட கண்டத்தை உடையவன். இது மட்டும் இல்ல, இந்த பார்க்கடலிலிருந்து தோன்றியவன் சந்திரன். அவன் சாபம் பெற்ற பொழுது, அவன் முழுமையாக தேய்ந்து ஒற்றை கலையோடு இருந்த பொழுது அதை எடுத்து தன்னுடைய தடையிலே சூட்டியவன். அதனால தேவர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான், சந்திரனுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். ஆகவே இந்த இறைவனை நாம் தொழுது வணங்கும் பொழுது அவன் நமக்கு அறிவினை தருவான், ஆணவம் அற்ற அறிவை தருவான், தெளிவான அறிவை தருவான் என்பது கருத்தாக அமைகின்றது. யாரெல்லாம் இறைவனை உணர்ந்து ஓத வேண்டும். எப்படியோ ஒண்ணு வழிபாடு நானும் வழிபாடு செய்யறேன்னு சொல்லக்கூடாது. இறைவனை உணர்ந்து ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது கருத்தாக அமைகின்றது. அடுத்து, மாலினிற்கு அன்று சக்கரம் ஈந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழிந்து ஆளின் கீழ அறமோர் நால்வருக்கு அருளி அளவு வாடும் எம் அடிகள் காலனை காய்ந்து தன் கழலடியால் காமனை கொடிபட நோக்கி பாலனுக்கு அருள்கள் செய்த எம் அடிகள் பாம்புர நன்னகராரே. திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் திருமாலுக்கு சக்கராயுதத்தை வழங்கியவர். ஏன்னா இறைவனிடம் ஆதி காலத்துல சக்கரப்படை யாரிடம் இருந்ததா? சிவபெருமானிடம் தான் இருந்ததா. அந்த சக்கராயுதத்தை திருமால் 1000 மலர்களை, தாமரை மலர்களை கொண்டு பூஜித்த பொழுது ஒரு தாமரையை இறைவன் மறைத்து விடுகின்றார். அப்ப தன்னுடைய கண்ணையே எடுத்து இறைவனுக்கு சார்த்த முற்படுகின்றான். அந்த அன்பிற்கு இறங்கி இறைவன் என்ன செய்தாராம்? சக்கரப்படையை திருமாலுக்கு வழங்கினார் என்பது ஒரு வரலாறு, ஒரு புராண செய்தி. அதே மாதிரி தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மன், இந்த பிரம்மன் 5 தலைகளை கொடுத்தான். சிவபெருமான் சதாசிவமாக இருக்கும் பொழுது 5 தலைகளோடு திருக்காட்சி தரக்கூடியவர். தன்னை போன்று 5 தலைகளை கொண்டு பிரம்மனை படைத்த பொழுது இந்த பிரம்மனுக்கு படைப்பு தொழிலை கொடுக்கின்றார். அப்போ இறைவனுடைய சாயலை ஒத்து தான் இருக்கின்ற காரணத்தால் பிரம்மனுக்கு ஒரு அகந்தை வந்ததாம். அதனால அந்த அகந்தையை, அந்த 5வது தலையை கொய்து எடுத்தார். அவனுடைய ஆணவத்தை அடக்கினார். முதல்ல அன்பிற்கு அருள் செய்கின்றார், இங்க ஆணவத்தை அழித்து அருள் செய்கின்றார் என்ற செய்தியை பதிவிடுகின்றார். அடுத்து சனகாதி முனிவர்கள் 4. அந்த 4ருக்கும் கல்லாலின் கீழ் இருந்து அறம் அருளி அவர்கள் ஞானம் பெறுவதற்கு உதவியவர். தீயிலே நடமாடுகின்ற இறைவன், அழகான வீரக்கடலை அணிந்த திருவடிகளை உடையவன். இவன் எப்படிப்பட்டவன்? காலனை காய்ந்த தன்னுடைய அன்பனாகிய மார்க்கண்டேயனுக்காக காலனாகிய யமனை தன் காலால் எட்டி உதைத்து அவனை தண்டித்தவன் யார்? சிவபெருமான். காமனை பொடிபட நோக்கியவர், யோகத்தை கலைத்த மன்மதனை தன்னுடைய நெற்றி விழியால் நோக்கி அவனை நீராக்கியவன். இந்த பகுதியில பிரம்மன் இறைவனுடைய வீர வடிவங்களை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார். அருள் வடிவத்தை காட்டுகின்றார், இன்னொரு முறை வீர வடிவத்தை காட்டுகின்றார். 3 பிரம்மனை சிரச்சேதம் செய்தது. அடுத்தது என்ன? காலனை கடிந்தது,
காமனை காய்ந்தது என்ற அந்த 3 நிகழ்வுகளும் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. வீர வடிவங்கள் 3 இங்கே குறிக்கப்படுகின்றன. இது மட்டுமா, உபமணி முனிவருக்கு பார்க்கடலை கொடுத்து அருள் செய்த தலைவர் இந்த இறைவன். அதனால இறைவனுடைய இந்த வீரத்தை நாம் என்ன செய்ய முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இறைவனுக்கு சக்கரம் ஈந்தது என்ன? திருவிழிவேளையில் நடந்த அற்புதம். பிரம்மனுடைய ஒரு முகத்தை ஒழித்து அவன் ஆணவத்தை அழித்தது திருக்கண்டியூரில் நடந்த அற்புதம். காலனை காய்ந்தது கடவுரில் நடைபெற்ற திருக்கடவுரில் நடைபெற்ற அற்புதம். காமனை எரித்தது திருக்குறுக்கையில் நடைபெற்ற அற்புதம். இப்படி ஒவ்வொருவருக்கும் கருணையினாலும் தண்டனையினாலும் அருள் வழங்கியவன். அதனால அந்தந்த உயிர்களினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப இறைவன் என்ன செய்கின்றான்? அறக்கருணையும் புரிகின்றான், மரக்கருணையும் புரிகின்றான் என்று இந்த திருப்பாடலிலே உணர்த்துகின்றார். அடுத்த பாடல்ல, விடைத்த வல் அரக்கன் வெற்றினை எடுக்க மெல்லிய திருவிரல் ஊன்றி அடர்த்தவன் தனக்க அன்று அருள் செய்த அடிகள் வாடும் எம் அண்ணல் மடக்கொடி அவர்கள் வருபுணல் ஆட வந்திழி அரிசியின் கரைமேல் கடப்பயிர் கொணர்ந்து பருமணி சிதறும் பாம்புற நன்னகராரே. போன்ற பெண்கள் நீராட வந்து சேருகின்ற அரிசிலாறு என்ற அந்த கரையிலே சிதறி கிடக்கக்கூடிய பெரிய மணிகளை எல்லாம் அந்த ஆறு என்ன செய்கிறான்? அடித்து கரை மேலே சேர்த்து ஒதுக்குகின்றன. அப்படி ஒதுக்குகின்ற நன்னகரமாக எது இருக்கிறது? திருப்பாம்புரம் என்ற நன்னகரம் இருக்கிறது. இந்த நன்னகரிலே இருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன்? செருக்கினால் ராவணன் கையிலையை பெயர்த்து எடுக்க முற்பட்ட போது தன்னுடைய மென்மையான திருவடி விரல் ஒன்றை ஊன்றி அவனுடைய ஆணவத்தை அடக்கி அவன் பிழையை உணர்ந்து வருந்தி இசையினால் போற்ற அவனுக்கு அருள் செய்த தலைவன் என்று குறிப்பிடுகின்றார். பொதுவாக ராவணனை இறைவன் தண்டித்து அருள் புரிந்த அந்த மரக்கருணை அறக்கருணை இந்த இரண்டையும் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகங்கள் ஒவ்வொன்றிலும் எடுத்துரைப்பது மரபு. 8வது பாடல் அப்படின்னா கண்டிப்பா ராவணனுடைய அந்த ஆணவத்தை அழித்த செய்தி, அவனுக்கு அருளிய செய்தி என்று இரண்டும் இருக்கும். இந்த இரண்டையும் இங்கே பதிவிடுகின்றார். அடுத்து பாடல்ல, கடிபடு கமலத்து ஐமுடு மாலும் காதலோடு அடிமுடி தேட செடிபடு வினைகள் தீர்த்து அருள் செய்யும் தீவனர் எம்முடை செல்வர் முடியுடை அமரர் முனிகணத்தவர்கள் முறைமுறை அடி பணிந்து ஏத்த படியதுவாக பாவையும் தாமும் பாம்புற நன்னகராரே. இறைவனுடைய திருமுடியை சூடி இருக்கக்கூடிய அமரர்கள் முனிவர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? இறைவனை பணிந்து போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போற்றுவதற்கு உரிய இடமாக தகுதியுடைய இடமாக இருப்பது எது? திருப்பாம்புரம் என்ற நன்னகர். இங்க முனிவர்கள் தேவர்கள் மட்டும் இல்ல, இறைவனை தன்னுடைய இறைவனுடைய இடப்பாகத்தை தனக்குரிமை உடையவளாக கொண்டவள் உமையம்மை. அவளும் வழிபடுகின்ற இடம் இது இந்த திருப்பாம்புரம் என்ற திருநகர். இந்த திருத்தலத்திலே இறைவன் எப்படி இருக்கின்றான்? இங்க அடிமுடி தேடிய அண்ணாமலை வரலாற்றை எடுத்து காட்டுகின்றார். என்ன? திருமாலும் பிரம்மனும் நான் தான் பெரியவன் என்று ஆணவத்தோடு சண்டையிட்ட பொழுது அவர்களுக்கு நடுவிலே தோன்றி அனற்பிழம்பாக தோன்றி அந்த பிழம்பினுடைய அடியையும் முடியையும் காண்போர் எவரோ அவரே உயர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது இருவரும் தேடுகிறார்கள், தோற்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஆணவத்தை நீக்கி அருள் செய்தவன் அண்ணாமலையான். அந்த தீவண்ணனாய் இறைவன் திகழ்பவன். அவர்களுடைய தீவினைகளை மட்டும் இல்ல, ஒவ்வொரு உயிர்களினுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து அருள் செய்யக்கூடியவன். எல்லா உயிர்களுடைய வினைகளையும் தீர்த்து அந்த உயிர்களை ஆட்கொள்வதற்காகவே வீற்றிருப்பவன் இந்த இறைவன். ஏன்னா எல்லாருமே இங்கு தங்களுடைய வினை நீக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால இங்கு வழிபாடு செய்தால் நம்முடைய வினைகள் யாவும் நீங்கிவிடும் என்ற பதிவினை இந்த பாடலில் அமைத்திருக்கின்றார். அடுத்து குண்டர்
சாக்கியரும் குணமிலாதாரும் குற்று விட்டு உடுக்கையர் தாமும் கண்டவாறு உரைத்து காலினிற்கு உண்ணும் ஐயர்தாம் உள்ளவாறு அறியார் பண்டு சேர் குழலி மலைகள் நடுங்க வாரண முறி செய்து போர்த்தார் கண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புர நன்னகராரே. திருப்பாம்புர நன்னகரில் இருக்கக்கூடிய இறைவன் குண்டர்களாகிய சமணர்கள் பௌத்தர்கள் ஆகியோர்களை எல்லாம் என்ன செய்கிறார்? அவர்கள் எல்லாம் கண்டபடி இறைவனை பேசிக்கொண்டு இறைவனை பழித்துக் கொண்டு இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறைவனை அறியாதவர்கள். அதனால் அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன்? தவறு செய்பவர்களை தண்டிப்பதிலே இறைவன் எந்த பாகுபாடும் காட்ட மாட்டான். அவன் வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய பார்வதி தேவியை நடுங்கும்படியாக யானையின் தோலை உரித்து போட்டவன். நாம் முன் கேள்வி செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன். அந்த யானையின் தோலை எப்படி உரித்து அதனுடைய வினையை அகற்றினாரோ, அதற்கு அருள் புரிந்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்களையும் தீர்த்து நமக்கு திருவடி பேற்றை கொடுக்கக்கூடியவன் இந்த இறைவன் என்பதை எடுத்து காட்டுகின்றார். அதனால மற்றவர்கள் எல்லாம் இதை இறைவனுடைய சிறப்பை அறிய மாட்டார்கள். இறைவனுடைய சிறப்பை அறியாதவர்கள் எல்லாம் என்ன அறிவியினர்கள். அதனால் அவர்களை இறைவன் எப்படி ஆட்கொள்வான்? தண்டித்து ஆட்கொள்வான் என்பதை இந்த யானை தோலை போர்த்தி அந்த செய்தியை குறிப்பிட்டு மறைமுகமாக தெரிவிக்கின்றார். இந்த பாடல்ல இறைவன் பதிக பயனை காட்டுகின்றார். பார்மலிந்தோங்கி பருவமதில் சூழ்ந்த பாம்புர நன்னகர் ஆரை கார் மலிந்து அழகார் கழனி சூழ் மாட கழுமலம் அது புதுபதி கவுனி நார்மலிந்து ஓங்கும் நான்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலிந்து அழகார் செல்வமதோங்கி சிவனடி நன்னுவர் தாமே. இதுல எப்போதும் போல பதிக பயணி சொல்லும் பொழுது உலகமே புகழ்ந்து சிறக்கக்கூடிய உயர்ந்த சிறப்பை உடைய பெரிய பெரிய மதில்கள் எல்லாம் சூழப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாம்புரம் என்ற அந்த நன்னகரிலே வீற்றிருக்கக்கூடிய இறைவனை நாம் மனதினால் தொழ வேண்டும். எப்படி தொழ? இந்த நகரம் எப்படி இருக்கிறதாம்? மதில்கள் சூழ்ந்ததாக இருக்கிறது, மழை வளத்தால் சிறந்திருக்கின்றது, அழகான வயல்களால் சூழப்பட்டது, மாட மாளிகைகளை கொண்ட வீடுகளை கொண்டது. கழுமலம் என்ற அந்த பதியிலே கவுனியர் கோத்திரத்திலே பிறந்த நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் போற்றி பாடிய இந்த செந்தமிழ் பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் என்ன புகழும் அழகும் மிக்கவராக செல்வத்தால் சிறந்து வாழ்ந்து சிவன் அடியை சேர்வார் என்று இம்மை பயன் மறுமை பயன் இரண்டையும் பெறுவார்கள் என்பதை பதிக பயனாக எடுத்து காட்டி ஞான சம்பந்தர் இறைவனை போற்றுகின்றார். இந்த அளவிற்கு இந்த திருத்தலத்தை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் இம்மை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மேல் உலக வாழ்க்கையாக இறைவனுடைய திருவடியையும் நம்மால் அடைய முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இறைவனுடைய அறக்கருணை மரக்கருணை. அறக்கருணை என்பது உயிர்களின் மீது அன்பினை வெளிப்படுத்தி ஆட்கொண்டு அருள் புரிவது. மரக்கருணை என்பது உயிர்களினுடைய தவறுகளை எல்லாம் கண்டித்து அதன் பிறகு அந்த உயிர்களை ஆட்கொள்வது. இந்த இரண்டையும் செய்வது யார்? இந்த இறைவன், இந்த திருப்பாம்புரத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன். இந்த இறைவனை நாம் வணங்கினோம் என்றால் இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்ற இரண்டும் சிறப்பாக அமைந்திருக்கும். நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம்? இறைவனுடைய திருவடியை சேரலாம் என்ற செய்தியை பதிவிடுகின்றார். இப்படிப்பட்ட இறைவனை குறித்த ஒரு சிந்தனையை, இறைவனை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் இந்த வாய்ப்பினை நல்கிய புகழினி பன்னாட்டு தமிழ் உயராய்வு இதழுக்கும் லண்டன் தமிழ் கழகத்திற்கும் இது ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் படங்களை தந்து உதவிய அன்பு ஐயா அவர்களுக்கும் இதுவாரும் இந்த உரை பகிர்வினை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அடியார் கூட்டத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு அண்ணாமலை சர்க்குரு ஸ்ரீதர் ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகளின் மாணாக்கி திரிபுர சுந்தரி கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சி
திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம், திருமயிலை கபாலீஸ்வரம், அருள் தரும் சிவசேத்திரம். ஓம். நன்றி அம்மா. ஜெயவாணிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க. நிகழ்ச்சி அவங்க முடிந்து வந்து விட்டதா? இல்ல 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 இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. சரி, நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. பேசுங்க ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்க. மகிழ்வுரை சொல்லலாமா? சொல்லுங்க மகிழ்வுரை. சொல்லுங்க. அவ சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டாங்க. அதான் நானும் எவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டு சரி, பரவாயில்ல. சரி, நல்ல திருமுறைக்கு நல்ல நல்ல விளக்கம் அருமையான சொல்றாங்க. கேட்டதான் அருமையா இருந்தது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் அப்படிங்கறதுல இத எல்லாருக்கிட்டையும் கொண்டு போயறதுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. திருப்பாம்பரம். இந்த திருப்பாம்பரம் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு டிலே ஆகுது. சொன்னீங்க. மூலவர் சேஷபுரீஸ்வரர், பாம்புபுரேஸ்வரர், அம்மன் இது பிரம்மராம்பிகை, வண்டு சேர்க்குழலி, விருட்சம் வன்னி. தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம். புராண பெயர் இந்த கோயிலுக்கு சேஷபுரி திருப்பாம்புரம் என்று பெயர். ஊர் திருப்பாம்புரம். மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். இங்கு அப்பர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரும் பாடல் பெற்ற தலம். இங்கு சிவனுக்கு அனைத்து விழாவும் கொண்டாடப்படுகிறது. இந்த இறைவன் சுயம்பு லிங்கம் ஆவார். இந்த கோயில்களில் பிற கோயில்களை இருப்பது போல் ராகுவும் கேதுவும் தனித்தனியாக இல்லாமல் ஒரே சரீரமாகி ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் பெற்ற தலமாகும். இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. இது தேவார திருத்தலங்கள் 274 திருத்தலங்கள் உள்ளன. அதில் இது 122வது தேவார திருத்தலம் ஆகும். மொத்தத்துல இங்கு வழிபட்டு பேர் பெற்றோர் பிரம்மா, இந்திரன், பார்வதி, அகத்தியர், அக்னி, தட்சன், கங்காதேவி, சூரியன், சந்திரன், சுனிதன், கோச்செங்கன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்று இருக்கின்றனர். இங்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் ராகுகால பூஜையாகிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கிடையே இருந்த தீய பழக்கங்கள் அவர்களிடமிருந்து விலகும் என்பார்கள். மேலும் இங்கு 264 வகையான பாவங்களும் நீங்கும் என்றும் கூறுகின்றனர். ஜாதகப்படி கால சர்ப தோஷம் இருப்பின் 18 வருட ராகு தசாபுத்தி நடந்தாலும் 7 வருட கேது தசாபுத்தி நடந்தாலும் லக்கணத்திற்கு 2இல் ராகுவோ கேதுவோ இருந்து லக்கணத்திற்கு 8இல் கேதுவோ ராகுவோ இருந்தால் ராகு புத்தி கேது புத்தி நடந்தாலும் கலத்திர தோஷம், புத்திர தோஷம், இருபாலருக்கும் திருமண தடை இருந்தாலும், கனவில் அடிக்கடி பாம்பு வந்து தொந்தரவு செய்தாலும், தெரிந்தோ தெரியாமலேயோ பாம்பை கொன்றாலும், கடன் தொல்லை இருந்தாலும், இப்படியாக 264 பாவங்கள் நிவர்த்தி அடையுமாம் இந்த கோயிலில். இந்த தலத்தினுடைய பெருமையை பார்த்தோம் ஆனால், சிவனின் சாபத்தால் விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இந்த தலத்தை வழிபட்டு மீண்டும்
மீண்டும் தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியம் அந்த ஆதிசேஷனுக்கு எப்படி கிடைச்சதோ அது மாதிரி இழந்த விஷத்தை எப்படி ஆதிசேஷன் பெற்றாரோ அதுபோல நாமும் எதை இழந்தோமோ அந்த பாக்கியத்தை இங்கு வணங்கினால் பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு ஐதீகம். இங்கு ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் பாம்பு நடமாட்டம் இருக்கும் என்று கூறுகின்றனர். அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த கோயில் திருநாகேஸ்வரம், நாகூர், கீழப்பெரும்பள்ளம், காளஹஸ்தி மற்றும் கும்பகோணத்தில் இருக்கின்ற நாகநாதர் திருக்கோயில்களில் ஒரே நாள்ல வழிபட்டால் என்னைக்குனாக்கா சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுவாங்க. விடிய விடிய போய் அந்த கோயில்களை வலம் அன்னைக்கு முழுவதும் ஒரு நாள் ஆயிடுது 5 கோயில்களும் சுற்றி வருவதற்கு. அப்படி வந்தீர்களானால் சர்வதோஷ பரிகார சர்வதோஷம் நீங்கி சுபிட்சம் பெறுவார்கள். அது மட்டும் இல்லாம இது ஒரு பரிகார தலங்களாகவும் இது விளங்குகின்றன என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. ஆதிசேஷனுக்கு இங்கு உற்சவர் விக்கிரகம் உள்ளது. இங்க ராகு கேது சன்னதியாகவும் தனியே இருக்கிறது. பிற கோயில்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம ராகுக்கும் கேதுக்கும் தனித்தனியா எல்லாம் ஒரே சரீரமாக ஈசனை நெஞ்சில் நிறுத்தி அருள் பெற்றதால் இங்கு சிவனையும் அம்மனையும் நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல தோஷமும் நிவர்த்தியாகும் என்பர். தல வரலாறு. விநாயகர் கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானை வணங்குகின்ற போது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் விநாயகர் வழிபட்டதாக நினைத்து கர்வம் கொண்டதாம். இதனால் கோபம் கொண்ட சிவன் நாக இனம் முழுவதும் இனி தன் சக்தியை இழக்க நேரிடும் என்று சாபமிடுகின்றார். பின்னர் அஷ்டமகா நாகங்களும் ராகு கேதுவும் தங்கள் இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களை தண்டிக்க ஆகாது என்று தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படி சிவனை வேண்டினார்களாம். இதனால் மகா சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, தர்ஷகன், கார்கேடன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பாம்பரம் வேண்டி சாப விமோசனம் பெறுகின்றனராம். இது தவிர இன்னொரு வரலாறும் இத்தலத்திற்கு கூறப்படுகிறது. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி வந்தது. இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன்னுடைய வலிமையால் அதனை தடுத்து நிறுத்தினாராம். இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கக்கூடிய பிராணவாயுவை தடுத்து நிறுத்துகின்றார். இதனால் உயிரினங்கள் சோர்வடைகின்றன. தேவர்களின் வேண்டுகோளுக்குப்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கியது. பின்னர் திருப்பாம்பரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பும் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கோயில்ல ஒரு நிமிடம் ஐயா. மேலும் இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அமைப்பு பார்க்கலாம். இந்த மூலவர் இறைவி நுழைவாயிலை அடைத்து விநாயகர், நந்தி, பலிபீடம் ஆகியவை காணப்படுகின்றன. இங்கு ராஜகோபுரம் என்பது அடுத்து உள்ளது. மூலவராக லிங்க திருமேனியாக சேஷபுரீஸ்வரர் இருக்கின்றார். மூலவருக்கு முன்பாக வலதுபுறத்தில் விநாயகர், இடதுபுறத்தில் சுப்பிரமணியரும் இருக்கின்றனர். மூலவர் சன்னதியை அடுத்து தனியாக வண்டார்குழலி சன்னதியும் அமைந்திருக்கிறது. இங்கு சட்டைநாதர் ஒரு சிறப்பு. மூலவர் விமானத்தின் மேல சட்டைநாதர் இருக்கின்றார். அவர் பீடம் மலை ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில்ல விமானம் வட்ட வடிவமாக காணப்படும். இது கிழக்கு புறத்தில் உள்ள சிறிய கோயிலின் சுதையால் செய்யப்பட்ட சட்டைநாதரின் உருவம் தெற்கு நோக்கிய நிலையில் காணப்படுகின்றன. இது மலை ஈஸ்வரர் கோயில் என்றும் கூறுவர். கருவறையை அடுத்து தெற்கு மலை ஈஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது. இங்கு படிக்கட்டுகளும் காணப்படுகின்றன. இதன் வழியாக ஏறி சென்றால் பாம்புரநாதர் கருவறை விமானத்திற்கு நாம் செல்ல முடியும். இங்கு திருச்சுற்று என்று பார்க்கின்ற போது ராஜவிநாயகர் சன்னதி, வள்ளி தேவானையுடன்
சுப்பிரமணியர் சன்னதியும் வன்னீஸ்வரர் சன்னதியும் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இங்கு காணப்படுகின்றன. இந்த சுற்றில் பைரவர், சூரியன், மகாவிஷ்ணு, பிரம்மா, மாணிக்கவாசகர், சுந்தரர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், மகாலிங்கம், சனி பகவான், பானலிங்கம் ஆகியோர்களும் நமக்கு அருள்பாவிக்கின்றனர். மூலவர் கருவறை கோஷ்டத்தில் விஷ்ணு, துர்க்கை, தட்சிணாமூர்த்தியும் காணப்படுகின்றனர். கோயிலுக்கு முன்பாகவே ஒரு குளம் இருக்கிறது. இங்கு சிவராத்திரியானது நாகராஜனை வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் மகா சிவராத்திரி அன்று முதல் காலத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரரையும், இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்தையும், மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரத்தையும், நான்காம் காலத்தில் நாகூரையும் வழிபடுகின்றனர். இந்த வழிபட்டோர் ஆனந்தன், வாசுகி, தட்சன், கடாயன், சங்கபாலன், கூலிகன், பத்மன், மகாபத்மன் என 8 மகா நாகங்களும் மற்றும் நாகராஜனும் இங்கு வழிபட்டு இருக்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இக்கோயில். அந்த வகையில அம்மையார் மிகவும் சிறப்புரையாற்றி வெளிநாட்டுல இருக்கிறவங்க நேரடியாக இறைவனை தரிசித்தால் எந்த விதமான அனுபவத்தை பெறுவார்களோ அந்த போன்ற ஒரு அனுபவத்தை பெறும் விதமாக பேச பேச ஆஸ்திரேலியாவை சார்ந்த அன்புஜெய ஐயா அவர்கள் அங்க இருக்கின்ற அனைத்து மூர்த்தங்களையும் அந்த படங்களையும் நமக்கு போட்டு காட்டினார்கள். திருமுறை பாடல்களை சில பேர் புதிதாக கேட்டாலும் கூட அந்த பாடல்களை புரிந்து படிக்க வேண்டும் என்பதற்காக திருமுறைகளினுடைய பாடல்களை அங்கங்கே குறிப்பிட்டு அவங்க பாட பாட அந்த வரிகளையும் காட்டிக்கொண்டே வந்திருக்கின்றார். அந்த வகையில இப்படி ஒரு கோயில் இருக்கிறது, நாம் போய் தரிசிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனதில் எப்பொழுதும் நீங்கா இடத்தை பெறுகின்றவாறு நம்முடைய நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வகையில் நம்மளுக்கு பேசி கொடுத்த அந்த அம்மையாருக்கும், நம்மளுக்கு அறிமுகம் செய்த அன்புஜெய ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம் பாட இருக்கின்ற ரிஜா அவர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்போட வாழ்ந்து அவங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் அவர்களை பார்ப்பவர்களும் அவர்களை பார்ப்பவர்களுக்கும் நல்ல எண்ணமும் நல்ல உணர்வும் அவர்கள் சீரும் சிறப்போட செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அடியார்களாகிய உங்களின் சார்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இறை வணக்கம். ரிஜா இருக்காங்களா? ரிஜா இல்லையா? காந்திமதி அம்மா இருக்காங்க. ஒரு பாடல் தேவாரமும் வான்மிகில் வளாது பேகம் பாடுங்கம்மா. ஓகே, நன்றி. திருச்சிட்டம்பலம். அம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வீனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடற்கடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வர் யாதும் ஐயோரவில்லையே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டம்பலம்.
நன்றி நன்றி அம்மா. அம்மா. லண்டனை சார்ந்த காந்திமதி அம்மா இறைவணக்கம் பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் பெற்றோர், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரும் நன்கு சுபிட்சம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஐயா ரெக்கார்டு க்ளோஸ் பண்ணுங்க.